ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டக்குன்னு ஒரு டிஷ்ஷில் நான் பாதுஷா செய்ய போகிறேன். எப்போவுமே ஒரு விசேஷம்னா ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் தான் ஞாபகத்துக்கு வரும். அதை விட ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாதுஷா செய்ய போகிறேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சுத்தமான நெய். இந்த நெய் சேர்க்கறதுனால அந்த பாதுஷா ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த நெய்யை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிட்டு இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு இதை நல்லா கலந்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்பலாம் பிசைய தேவையில்லை. நார்மலாக ஒரு நிமிஷம் அதை பிசைஞ்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி சாஃப்டான டோ கிடச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு சாஸ் பேன் வச்சு அதில் 3/4 கப் சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தண்ணி விட்டு நல்ல சுகரை கலரி விட்டுக்கிறேன். இது ஒரு 4-5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இது ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. இது நல்லா கொதிக்கும் போதே இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. தொட்டு பார்த்தா ஸ்டிக்கியாக இருந்துச்சுனாலே போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் இந்த பாதுஷாவை சுட்டு எடுக்க போகிறேன். இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டிக்கிட்டு இதை நடுவில் நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்ல குழியாக அழுத்தி விட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப காய தேவையில்லை. மீடியமான ஹீட்டில் இருந்தால் போதும். ஸ்டவ்வை மீடியம் லோலியே வச்சு இந்த பாதுஷாவெல்லாம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்குது. நான் இப்போ இதுலேயே நம்ம செஞ்சு வச்சுருக்க பாதுஷாவை எல்லாத்தையும் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பாதுஷாவையும் அந்த எண்ணெயில் போட்டு ஸ்லோலியே வச்சு, ஸ்லோ இல்லைனா மீடியம் லோவில் வச்சு 2 சைடு திருப்பி விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாதுஷா பார்த்திங்கன்னா 15-20 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு பெரிய ஃபேமிலிக்கே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருவோம். இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்து ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஊறினா போதும். ரொம்ப ஊற வேண்டாம். லைட்டாக ஊறி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான சாஃப்டான ரொம்ப ஈஸியான சுட சுட பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே நல்ல சாஃப்டாக நல்லா அந்த சுகர் சிரப்பெல்லாம் அதில் ஊறி ரொம்ப யம்மியாக இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இதை ரொம்ப கம்மியான நேரத்தில் கெஸ்ட் யாருன்னா வராங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட முடியும். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.